இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்றார். யூ cannot be shaken. நீங்கள் வாழ்கிற இடத்திலே யூ cannot be shaken. உங்களை யாரும் அசைக்கப்படுவதில்லை. உன்னுடைய குடும்பத்திலே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீ வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் பிரயாணம் செய்கிற பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது. காரணம், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், Psalms chapter 16 verse 8, நீங்கள் இப்படி வாசிக்கிற பொழுது அதுல நாம வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த சங்கீதக்காரர் ரொம்ப அழகா எழுதுறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுடைய வலது பாரிசத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய வலது பாரிசத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. இவங்க சொல்றாரு, நம்முடைய வார்த்தை என்ன, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடுவது என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் சொல்லி அவர் அற்புதத்தை செய்வதை நாம் வாசித்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு அசைக்கப்படுவதை என்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக, நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்கு முன்பாக முதலிலே இருப்பது கர்த்தருடைய வசனம் இருக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி என்று சொல்லி நீங்க எழும்புங்க. போனை எழுந்த உடனே பார்க்காதீங்க, கர்த்தரை நீங்க செபிங்க. டிவியை எழுந்தவுடன் பார்க்காதீங்க, கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைங்க. உங்களுடைய பணத்தை, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை முதல்ல நீங்க வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கீப் லார்ட், முதலாவது தேவனை உங்களுக்கு முன்பாக வைங்க. கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. நீங்க செபிக்கிற பொழுது, நீங்கள் கடந்து போகிற பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ அசைக்கப்படுவதில்லை என்று. ரீசன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் அவர் இருக்கிறபடியால், ரைட் ஹேண்ட்ல, வலது பார்சத்தில் என்னுடைய காரியத்தில் எல்லாவற்றையும் தேவனை வைத்திருக்கிறேன். நீங்கள் இன்று அசைக்கப்படுவதில்லை, என்றுமே அசைக்கப்படுவதில்லை. காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே, இந்த நாளின் வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. என்றும் அசைக்கப்படுவதில்லை நீங்க சொல்றீங்க. ஆமாண்டவரே, எனக்கு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற அந்த வசனம், நாங்கள் இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடையும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் அவர்களுக்கு முன்பாக உம்மை வைத்திருக்கிறாங்க. இந்த நாளிலே இனி வருகிற நாட்களிலும் இவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு, கண்ணீர் விடாதபடிக்கு என் தேவன் நீர் இவர்களை பாதுகாக்கிறபடி கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.